சாய் ஓம் 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 சாய் ஓம். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம். உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களுடைய இதயத்தில் எப்பொழுதும் பாபா வாழ்ந்துட்டு இருக்காரு. பாபாவுடைய பரிபூர்ணமான அந்த அருளும் ஆசீர்வாதமும் அனைத்து சாய் பக்தர்களுக்குமே எப்பொழுதும் கிடைக்கும். நம்பிக்கை மட்டும் இழக்க வேண்டாம் என்ற நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ளே நம்ம போகலாம். சாய்ராம். சாய்ராம், இன்னைக்கு இந்த பரந்த உலகத்தில் எண்ணற்ற தேடல்களை தேடி நம்ம வாழ்க்கையை முயற்சி பண்ணி போய்கிட்டே இருக்கோம். இந்த முயற்சிகளுக்கு சில நேரத்தில் சீக்கிரமாகவே நமக்கு பலன் கிடைக்கும், சில நேரத்தில் நமக்கு பலன் கொஞ்சம் தள்ளி போகும். ஆனால் இந்த தள்ளி போகிற நேரத்தில் நமக்கு ஏற்படுற இந்த கஷ்டமான நிகழ்வு பார்த்திங்கன்னா, அதிலிருந்து நம்ம மீண்டு வருவோமா அப்படின்னு ஒரு பலமான ஒரு அடியை நமக்கு கொடுக்குற மாரி இந்த வாழ்க்கை நம்மளை ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. சாய்ராம். சாய்ராம், இப்படி ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம எதிர்கொள்ளும் பொழுது நம்ம ரொம்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். சாய்ராம். இந்த கவனத்தை நம்ம சிதறடிக்காமல் நம்ம சத்குருவோடைய திருவடியில் நம்ம கஷ்டங்களை தினந்தோறும் நம்ம கொண்டு போய் அவராண்ட சேர்க்கணும். இது எப்படி நம்ம அவராண்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னா, ஆத்மார்த்தமான ஒரு பக்தியை நம்ம சத்குருவுடைய திருவடி நினச்சி நம்ம கொடுக்கணும். சாய்ராம். அதாவது கண்களை மூடி தியான நிலைக்கு கொண்டு போய் பாபாவுடைய அந்த பரிபூர்ணமான அந்த அழகான தோற்றத்தை, அந்த தூய தோற்றத்தை நம்ம மனசுக்குள்ள மனக்கண் முன்னாடி நம்ம கொண்டு வரணும். நமது கண்ணீரை பாபாவுடைய பாதத்தில் காணிக்கையாக நம்ம செலுத்தணும். இப்படி செலுத்தும் பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கஷ்டமான சூழ்நிலை கூட கடந்து நம்மளை வெளியில் ஈஸியாக பாபா கொண்டு வருவார். இதற்கு பாபா பக்தராண்ட கேட்குற ரெண்டே விஷயம்தான். ஒன்று சர்தா, இன்னொன்று சபுரி. அதாவது நம்பிக்கை, பொறுமை. இது ரெண்டுமே ஒரு சாய் பக்தன் கடைப்பிடிச்சானா அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குறிக்கோள் பாபா ஈஸியாக அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா சொல்கிறார். சில நேரத்தில் நம்மளுடைய குறிக்கோள், அதாவது நம்மளுடைய பாதை, வெற்றி பாதையை நம்ம முடிவு பண்ணணும்னு சொன்னால் அதில் கடுமையான போராட்டங்கள்லாம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ஒரு குறிக்கோள் அடையணும்னா அது முடியாத விஷயம். ஏன்னா முதல்ல நம்மளுக்குண்டான முயற்சிகள் இருக்கணும். அந்த முயற்சியில் நம்ம தோத்தா கூட கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா நம்ம முயற்சி பண்ணுறோம். ரெண்டாவது, முயற்சி பண்ணும்போது அந்த பாதையில் கரடுமுரடான பாதையாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, பாபா சொல்கிற மாரி மிருகங்களும் ஓநாய்க்களும் இப்படி கரடுமுரடான இருக்கும். ஏன் அப்படி நான் இதை பதிவு சொல்கிறேன்னா, இந்த வாழ்க்கையில் நீங்கள் கடக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது சில மனிதர்களுடைய தோற்றத்தை நீங்கள் ஈஸியாக கவனிக்கலாம். யார் யார் மனிதர்களாக இருக்காங்க, யார் யார் எந்த இடத்துல மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு அப்படின்னு பாபா தெளிவாக உங்களுக்கு ஈஸியாக காட்டுறாரு. இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் உணரலாம், உங்கள் கூட கஷ்டமான சூழ்நிலையில் யார் இவங்க கூட இருக்கா, யார் உங்களை விட்டு விலகிறா அப்படின்னு நீங்கள் ஈஸியாக முடிவு பண்ணிக்கலாம். இது சோதனைக்குள்ளாக்கப்படும் போது இந்த சோதனை பாபா எனக்கு கொடுத்துட்டாரு, கவலைப்படாதீங்க. சாய்ராம். சோதனை கொடுக்குற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சிந்திக்கணும். இந்த சிந்தனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கோம், இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கு, இந்த சூழ்நிலையில் இந்த உறவுகள் எல்லாம் எப்படி நம்மளை நசுக்கி தள்ளுது, பாபா யாரோடைய முகத்தை எப்படியெல்லாம் காட்டுறாரு நம்மளுக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்கள் குறிக்கோளை அடைவீங்க. இது சத்தியமான ஒரு உண்மை. ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் எதிர்கொள்ளும் பொழுது மன தைரியத்துடன் நீங்கள் பாபாவுடைய திருவடியை வணங்கணும். அதாவது யார் நம்மளை கைவிட்டாலும் சரி, நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா தினந்தோறும் அவரை ஒரு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும், ஏன் அன்போடு தாத்தாவை கூட கூப்பிடலாம். இப்படி அவரை வணங்குற நம்ம ஒரு பொழுதுமே நம்மளை கைவிட மாட்டார். மற்ற ஜீவராசிகள் நம்மளை கைவிட்ட போதிலும் நம்ம வணங்குற சாய் நம்மளை கைவிட மாட்டார் என்ற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே ஆணித்தரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் உங்களுடைய குறிக்கோளை எளிதாக நீங்கள் அடைய முடியும். சாய்ராம். பகவான் சத்குரு ஷிரடி சாய்பாபா அவருடைய பக்தர்களுக்கு எப்பொழுதும் அவர் ஒரு வழிகாட்டியாகவும், ஒரு குருவாகவும், ஒரு கடவுளாகவும் எப்பொழுதுமே அவங்க வாழ்க்கையில் இருக்கார். சாய்ராம்.
ஒருத்தர் காலையில் கிளம்பி ஒரு வேலைக்கு போகிறாருன்னா அவர் பாபா பக்தராக இருக்கும் பொழுது அவர் பாபாண்ட வணங்கிட்டு போவார். போகும்போது பாபா எனக்கு துணையாக வாங்க பாபா அப்படி என்னவார். இப்படி தான் செய்கிறான் உலகெங்கும் வாழ சாய் பக்தர்கள். பாபாவை வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு பக்தர்களுமே வெவ்வேறு விதமாக பாபாவை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வணங்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய அருளும் அந்த பிளெஸ்ஸிங்கும் அவருடைய பரிபூர்ணமான அந்த சக்தியும் அந்த பக்தனுக்கு அவங்களோட குடும்பத்துக்கும் சேருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாபா எந்த நேரத்திலும் நம்மளை கைவிட மாட்டார் சொல்லிட்டு அந்த பக்தன் உறுதியாக நம்புகிறான் சாய்ராம். அதனால் உங்களுக்கு சோதனை உட்பட்ட அந்த காலத்தில் பரிபூர்ணமான நம்பிக்கை, ஆத்மார்த்தமான பக்தி பாபாவண்ட கொண்டு வாங்க. யார் கைவிட்டாலும் நம்ம சத்குரு ஷிரடி சாய்நாதர் நம்மளை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். நம்மளுடைய இந்த கஷ்டமான சூழலும் கடந்து போகும். இந்த வாழ்க்கையில் நான் நினச்ச என்னுடைய குறிக்கோள் சாய் அருளால் கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும் என்ற தீர்மானத்தோடு ஒவ்வொரு பக்தர்களுமே தினந்தோறுமே அன்புடன் பக்தியுடனும் பாபாவுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து வணங்கிட்டு வாங்க. ஆத்மார்த்தமாக கண்ணீரோடு அவருடைய திருவடியில் சரணாகதி அடைங்க. உங்களுடைய கஷ்ட நிலைகள் கவலைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவுக்கு வரும். அல்லாவே எஜமானர் அப்படின்னு பாபா சொல்லுவார். அல்லாவே மாலிக் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த அல்லாவுடைய குழந்தைகள் தான் நம்ம எல்லாமே. அதனால் ஷிரடியில் வாழும் பரமாத்மா அந்த தோரகமாய் தாய் எல்லா குழந்தைகளும் கை கொடுத்து காப்பாற்றும். உங்கள் நம்பிக்கையை எப்பவும் இழக்காமல் பாபா மீது கவனம் செலுத்தி உங்களுடைய லட்சத்துக்காக பாடுபடுங்க. அந்த இறைவன் பாபா உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய். அல்லா மலிக்.